சில குடும்பத்தில் மனைவி நல்ல விஷயம்தான் சொல்லுவாங்க. ஆனால் கணவருடைய திறமை எப்படி இருக்கும்னா, அதை கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்கிறியான். புரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு 3 நாளைக்கு பேசாமல் கூட இருப்பாங்க. இது இந்த புரிதல் தவறுங்கிறது யாருக்கு வரும்? அன்பும் பாசமும் கொண்ட கணவர் நமக்கு அமைவாரா அப்படின்னாக்க, ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட குரு சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது செவ்வாயோட 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு வர்ற கணவர் ரொம்ப பொறுமையா, பண்பா, பாசமா பொண்டாட்டியை பார்த்துக்கக்கூடிய கணவர். அதே இது செவ்வாயோட 6ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருக்கார், அல்லது செவ்வாயோட ராகு கேது சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் ராகு சேர்ந்திருக்கணும் கேது சேர்றதை விட. ஏன்னா கேது சேர்ந்தா டிஸ்டர்பே பண்ண மாட்டார், பாசமும் பெருசாக காமிக்க மாட்டார். இந்த மாதிரி இருந்ததுன்னா, ராகு சேர்ந்திருக்காரு அல்லது 6க்கு அதிபதி சேர்ந்திருக்காருன்னா, அவருக்கு நம்ம மேலே பாசமாக இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பாசமாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாதுன்னு கூட எடுத்துக்கிடலாம்.